டுடே ஸ்பெஷல் ஆன்லைன் ட்ரேடிங் வரவல் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு அப்படியே போய் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம நிறைய வரவல் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் வரவலுக்குள்ளே போகலாம். நான் ஒரு முட்டாளுங்க, அட நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. கரெக்ட் தானங்க இந்த சாங்? அதாவது எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, ஏமாந்து போகிறவங்களோட நம்மளை ஏமாத்துறவங்க தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்குறவன் கேனப்பையில இருந்தால் கேப்பையில் நெய் வழியுதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த கதை தான். இப்போ தாங்க ரீசண்டாக புதுச்சேரியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் அதிக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டு நாம சாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த பேச்சு கூட இன்னும் மாறலைங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, நேத்து மதுரையில ஒரு போலீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல வச்சு அவன் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கான். அதில வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ரூ. 20,000 திரும்பி குடுப்போம்ன்னு சொல்லும்போதே நம்ம யோசிக்க வேணாமா? எப்படி நம்மளுக்கு அந்த மாரி காசு கிடைக்கும்னு சொல்லி அதான் ஆசைப்படலாங்க. பேராசைப்படலாமாங்க. இப்படி யோசிக்காம அதாவது சும்மா சாதாரணமா படிச்சிருக்கவங்களோட அதிக படிச்சவங்க தான் வந்து இப்படி நெறைய ஏமாறுறாங்கங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்றாங்க. எப்படி நம்மளுக்கு அதிகமா பணம் வரும்னு சொல்லிட்டு, இருக்கிற பணத்தையும் இழந்துட்டு ஆன்னு உட்காந்துருக்கோம் நம்ம. போலீஸ்ட்ட போய் லபோதிபோன்னு அடிச்சுட்டு போய் சொல்றனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நாம வந்து முட்டாளா இருக்கிறத வந்து நாம திருத்திக்கிட்டா தான் வந்து நம்மள ஏமாத்துற அறிவாளி மாரி நெனச்சுட்டு ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து கொஞ்சமாவது மாறுறதுக்கு நம்ம மாறணும். கொஞ்சமாவது நம்ம படிப்பு நம்ம மண்டையில உள்ள மூளைய வந்து நம்ம யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா பூசணம் பூத்து போயிருங்க. அப்புறம் நம்ம இருக்கிற பணத்த இழந்துட்டு பேன்னு உட்காந்துருக்கணும். தயவு செய்து இனிமேலாவது அவேர்னஸோட இருங்க. டெய்லி நியூஸ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. அதையாவது பார்த்தாவது நம்ம கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? தயவு செய்து இனிமையாவது கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்கங்க. நன்றி.